வலாக்கின் வஸஊஹும் பிஅக்லாக்கிக்கும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து இறையஞ்சி வாழுமாறும், அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் எங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள், சாலிஹீங்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதம் எங்களுக்கு தெரியும், கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், மரணித்ததும் இந்த மாதத்திலே தான். அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது எமக்கு சுபீட்சத்தை தரும், அவர்களுடைய உம்மத்தினர்களாக வாழ்வது எமக்கு வெற்றியை தரும், சுவனத்தை தரும். எமக்காக பிரார்த்தனையை மறைத்து வைத்த நபி, அந்த அன்பு நபியினுடைய உம்மத்தினர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். அந்த சிறப்பு நபி வாழ்ந்து மறைந்த மாதத்தினுடைய இறுதி வார ஹுத்துபாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் பூராக அவர்களுடைய புகழாரம், அவர்கள் பற்றிய நல்ல விடயங்கள், சிபாத்துகள், வர்ணனைகள், பண்பியல்புகள், நல்லொழுக்கங்கள், குணாதிசயங்கள், அவர்களுடைய பிரச்சார பணிகள், அவர்களுடைய குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, அவர்கள் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலவாறாக பேசப்பட்டிருக்கும். அவைகளெல்லாம் வாழ்க்கையில் மறக்கடிக்கப்பட்டதாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த இறுதி வார ஹுத்பாவிலே மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. முஸ்லீம்கள் என்பவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு செல்பவர்கள் அல்ல, இலட்சியத்தை, குறிக்கோளை இலக்காக கொண்டு வாழ்பவர்கள். நம்முடைய இலக்கு மறுமை, மறுமையை நோக்கிய பிரயாணம், அதிலே நிரந்தர வெற்றி கிடைக்க வேண்டும். வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்குவா என்ற இறையச்சத்துக்கு தான் இறுதி முடிவு இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த இலக்கை அடைய வேண்டும், அதற்கான வழிகாட்டலை முழுமையாக காட்டித் தந்தவர்கள் தான் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய 23 ஆண்டுகளுக்குள்ளே எமக்கு என்னென்ன வழிகளை, என்னென்ன துறைகளை, என்னென்ன நல்ல விடயங்களை காட்டித்தர வேண்டுமோ அவைகளை காட்டித்தந்தது மாத்திரமல்லாமல் வழிகாட்டி செய்தும் காட்டி எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தை ஞாபகப்படுத்தலாம். அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு சிறப்பு. அவன் மதிக்கின்றான் என்பதற்காக நாங்கள் மதிக்க வேண்டும் என்றல்ல, எங்களுடைய நபி நாங்கள் மதித்துத்தான் ஆக வேண்டும், கௌரவப்படுத்தித்தான் ஆக வேண்டும். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நாயகமே, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய ரப்பு உங்களுடைய சமுதாயத்துக்கு அழிவை, நாசத்தை தரமாட்டான், வேதனையை தரமாட்டான், தண்டனையை தரமாட்டான். காரணம், நீங்கள் இந்த உலகத்திலே அவர்களோடு பரிணமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வெற்றி அது! அந்த சஹாபாக்கள் எவ்வளவு வெற்றியை கண்டார்கள்! உலகம் போற்றுகின்ற அளவுக்கு, உலக அரசாட்சி செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வெற்றிகளை மாறி மாறி முஸ்லிம்களுடைய கரங்களிலே கொடுத்து கொண்டிருந்தான்.
வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். இன்னும் ஒரு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா மீண்டும் அவர்களை அழிக்க மாட்டான். வஹும் யஸ்தக்பிரூன். உங்களுடைய உம்மத்தினர்கள் உங்களுக்கு பின்னால், நீங்கள் மரணித்ததுக்கு பின்னால் அவர்கள் எப்போது இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்போதும் அவர்களுக்கு அழிவு நாசம் வரமாட்டாது என்று அல்லாஹ் நச்சாத்தி பத்திரம் 2 கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தினர்கள் தான் நாங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பை அடிக்கடி இஸ்திக்பாரை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அழிவு கஷ்டம் வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஏற்படுகின்ற தீங்குகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் இடர்கள் வரமாட்டாது நிச்சயம், குர்ஆனுடைய வாதா. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாம் நம்பிக்கை சார்ந்தவர்கள். வெறுமனே இந்த உலகாயுத வாழ்க்கையை கண்டு உலக மோகங்களிலே ஈடுபட்டு மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு இந்த உலகத்திலே உருண்டு பிறழ வந்தவர்கள் அல்ல. அழகிய முன்மாதிரியை காட்டி தந்த நபி அவர்களுக்கு நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நபியிலே தான் உங்களுக்கு அழகிய ரோல் மாடல் முன்மாதிரி இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய ரசூலிலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரா. மறுமையை அல்லாஹ்வை ஆதரவு வைத்து வாழுபவர்களுக்கு, வதக்கரல்லாஹ கதீரா, அந்த அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து திக்ர் செய்பவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை குர்ஆன் சான்று பார்க்கிறது. இந்த உலகத்துக்கு உண்மையை வெளிச்சத்தை கொண்டு வந்தது குர்ஆன். அதுதான் துஸ்தூருல் மோமினின், துஸ்தூருல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கன்ஃபியூஷன், முஸ்லிம்களுடைய யாப்பு அதுதான். அதை மீறி ஒரு நிமிடம் கூட எம்மால் செல்ல முடியாது. அது போடுகின்ற கட்டளைக்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும், ஒபே பண்ணித்தான் ஆக வேண்டும். கனவான்களே, பெரியோர்களே, நாங்கள் வீணர்கள் அல்ல, வீணுக்காக படைக்கப்பட்டவர்களும் அல்ல. அபஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எண்ணிக்கொண்டா இருக்கிறீர்கள் வீணுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று? இல்லை. வான்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க எங்களிடத்தில் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இது யாரு கேட்கிறா? இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டு ஆட்சி செய்கின்ற இதுவரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கூட உற்று நோக்கின்ற வல்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று? எங்களிடத்திலே மீட்டி கொண்டு வரப்பட மாட்டோம் என்றா நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே கனவான்களே, பெரியோர்களே, அழகிய முன்மாதிரியை விட்டு சென்ற நபியினுடைய சுன்னாவை புறக்கணிப்பதுதான் எங்களுடைய இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் நஷ்டமும் தோல்வியும் கஷ்டமும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கு முஸ்லீம்களுக்கு நெருக்கடி கஷ்டமோ, எங்கு வாழ முடியாதோ, எங்கு இடம்பாடில்லையோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநிறுத்தப்படவில்லை. நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா சரியாக பின்பற்றப்படவில்லை, மதிப்பளிக்கவில்லை. அவைகள்தான் முஸ்லீம்களுடைய நெருக்கடிகளுக்கு காரணம். யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு இந்த உலகத்திலே நடக்கிறாரோ பக்கத்து பாச பௌசன் அதீமா, மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மகத்தான வெற்றியை அடைவதற்குரிய வழிகளை சொல்லு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குதுபா. அதனால் இந்த குதுபாக்கள் வீணானது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. குதுபாவுக்கு மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் முஅத்தின் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், நீங்கள் பக்கத்தில் இருப்பவரோடு பேசினாலும் உங்களுடைய குதுபா வீணாகிவிட்டது என்று. எனவே குதுபாவை காது கொடுத்து கேட்பது இபாதத். அதனால தான் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸ்தமிஉ லஹு. ஃபஸ்தமிஉ என்றா
அவதானித்து கிரகித்து கேளுங்கள். ஃபஸ்மஉ என்றால் கேளுங்கள். சாதாரணமாக கேட்கிறது, விளங்கியும் விளங்காமலும் கேட்டும் கேட்காமலும் சத்தம் ஒன்று போகுது என்ன என்று தெரியாது. அதுக்குத்தான் வஸ்மஉ என்பது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை வஸ்தமிஉ, காது கொடுத்து கேளுங்கள். எனவே இந்த ஹுதுபா எங்களுக்கு அவ்வாறான வெற்றியை அடைவதற்கு வழிகளை சொல்லித் தருகிறது. ஆகையினால் இந்த நேரம் வீணடிக்கப்படக்கூடாது, சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதைத்தான் நாம் சொல்லியிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை, அவனைத்தான் நான் வணங்கி வழிபடுவேன், அவனிடத்திலே தான் உதவி தேடுவேன், அவனை தவிர யாருக்கு நான் சரணம் அடைய மாட்டேன் என்ற முடிவை தருகின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற அடுத்த துன்று என்னுடைய நபி அவர்கள் எனக்கு வழிகாட்டியவர்கள், கியாமத் நாளில் நமக்காக சிபாரிசையை காத்து கொண்டிருப்பவர்கள், நம்முடைய ஈடேற்றத்துக்காக துஆவை மறைத்து கொண்டு வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட நபிக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக மோகங்களும் உலக ஆடம்பரங்களும் உலகத்திலே யாரெல்லாம் எதையெல்லாம் விதைத்து விடுகிறார்களோ, இதுதான் என்னுடைய நவநாகரிகம், இதுதான் என்னுடைய கலை கலாச்சாரம் என்று நம்பி வாழ்பவர்களுக்கு தோல்விதான். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய இரண்டாவது பகுதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எனவே கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதானால் மிகவும் நிதானமானவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அல்லதீன யம்ஷூன இலல் அர்தி ஹௌனா, அல்லதீன யம்ஷூன, இந்த பூமியிலே நடந்து கொள்வார்கள், ஹௌனன், தாழ்வுள்ளவர்களாக, அமைதியானவர்களாக, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைத்தான் இபாதுர் ரஹ்மான் என்று பெயர் சூட்டலாம் என்பதை குர்ஆன் சான்று பகருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கத்தான் நபி அவர்கள் வந்தார்கள். இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உங்களிடத்திலே சிதைவடைந்து கிடைக்கின்ற மனித நேயமற்ற ஒழுக்க ஈனமான மோசமான குணாதிசயங்களை விட்டு தடுத்து நற்குணங்களை சம்பூர்ணப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகம். மழை இருட்டிவிட்டால், வானம் கருத்து விட்டால், சந்திரனை விளக்க வைக்க அல்லாஹ் உத்தரவு கொடுத்த நபிக்கு கையை காட்டி மேகமேனே எங்கு சென்று விடு என்று திருப்பிவிட்டால், அல்லாஹுடைய கட்டளைக்கு, அது நபி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அடிபணிந்து அகன்று விடும். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இதா ஃபஸிஅல் அம்ரு இதா ஹஸிபல் அம்ரு ஃபஸிஅ இலா ஸலாத், நிலைமை மோசமடைந்தால் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். அப்ப இந்த நிலைமை அப்பதான் சீரடையும். இஸ்திக்பார் செய்வார்கள், தான தர்மங்கள் கொடுப்பார்கள். அவர்கள் ஒரு கையால் அசைத்து விட்டால் இந்த இயற்கையை அவர்களுக்கு அடிபணியும். அப்படி அல்லாஹ் வல்லமையை அந்த நபியுடைய சங்கைக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் ஏன் செய்து காட்டினார்கள் என்றால், நாம் மரணித்து விட்டால் என்னுடைய உம்மத்து அழிந்து விடுமே, அப்பதான் என்னுடைய உம்மத்து கஷ்டமான நிலைமை வருகின்ற போது தொழுகையில் ஈடுபடுவார்கள், பாவம் மன்னிப்பில் ஈடுபடுவார்கள், தான தர்மங்களை வழங்குவார்கள், அப்பதான் என்னுடைய உம்மத்து சீரடையும். எவ்வளவு தூரதிருஷ்டியா சிந்தித்த நபி தெரியுமா எங்களுடைய நபி? நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். சில காலங்களாக நபி அவர்களுக்கு வஹி வரவில்லை, தடைப்பட்டிருந்தது. ஏதோ கதைக்கு ஆரம்பித்து விட்டார்கள், முஹம்மதுடைய ரஹ்மான் கைவிட்டு விட்டான் முஹம்மதை என்று. நபி அவர்களுக்கு கவலை தாங்க முடியாது. சூரா துஹா இறங்குகின்றது. அல சௌப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நாயகமே, உங்களுக்கு பல பரிசுகள் இருக்கின்றன, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு
பூரணமாக திருப்தி அடைவீர்கள் என்று குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, என்னுடைய உம்மத்தினர்கள் முழுவதும் முழு நபர்களும் சுவனத்திலே நுழையாத வரை நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று நபி அவர்கள் சூளுரைத்தார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தப்சீர் எழுதுகிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா துஆ கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். கேட்டால் நபிக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துஆவை எங்களுடைய ஈடேற்றத்துக்காக மறுமையிலே நாங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு நாம் எவ்வளவு கடமைப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும். நபியுடைய சுன்னாக்களை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது, கேவலப்படுத்தி விடக்கூடாது. இன்று நவ நாகரிகங்கள் சுன்னாவை மறக்கடிக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாமோ அத்தனை முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். ஏன்? இஸ்லாத்துடைய விரோதிகள் முஸ்லிம்களை எப்படி வழிகெடுக்கலாம் என்று இன்று இந்த நிமிடம் வரை கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனை முஸ்லிம்களுக்கு அல்ல, அப்படி ஆராயவில்லை. ஆனால் அந்த எதிரிகள் எமக்கு நபியுடைய வாழ்வு எங்களிடத்திலே வரக்கூடாது என்பதற்காக எங்களை திசை மாறுவதற்கு என்னென்னையெல்லாம் புத்தியை பாவித்து செய்ய முடியுமோ அத்தனை புத்திகளை பாவித்து நம்முடைய கலை, கலாச்சாரம், நாகரிகம், குர்ஆன், சுன்னா இவைகளை விட்டு எந்த வகையில் விலக்கிவிட முடியுமோ அந்த அளவு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கனவான்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் எத்தனையோ இருக்கின்றன. அவருடைய வாழ்வியல் பற்றி நிறையவே பேசலாம், சந்தர்ப்பம் இடம் கொடுக்காது. துணுக்குக்காக ஒரு சில விடயங்களை நாம் சொல்லலாம். அவைகளை நாம் கேட்டு நடக்கின்ற மனோபக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும். அப்பதான் நாங்கள் முஸ்லிம் என்ற அந்தஸ்துக்குள்ளே வரலாம். முஸ்லிம் என்றால் யார்? அடிபணிந்து சரணடைபவன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தூதருக்கும் அடிபணிந்து சரணடைந்து நடப்பவனுக்குத்தான் பெயர் முஸ்லிம் என்று. அதீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். வஅதீஉர் ரசூல, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் சண்டை பிடித்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் சண்டை பிடித்தால் ஃபதஃப்ஷலு, தோல்வி அடைவீர்கள். வதذهب ريحكم واصبروا, நிச்சயமாக உங்களை மற்றவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். உங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் தைரியமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. கனவான்களே, பெரியோர்களே, எங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு ஒரு சக்தி பின்னால் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் ஒன்றுபடவிடக்கூடாது. முஸ்லீம்கள் ஒன்றுபட்டால் வெற்றி நமது காலடியே. எதையும் சாதிக்கலாம். தண்ணீருக்கு மேல் திஜ்லா நதியை கடந்த உம்மத்துடைய சொந்தக்காரர்கள் தான் நாம். காட்டுக்கு முன்னே ஐவாய் மிருகங்களை நோக்கி சென்றார்கள். சபா, ஏ ஐவாய் மிருகங்களே, நாங்கள் ரசூலுல்லாவுடைய உம்மத்து வந்திருக்கிறோம். இன்று இந்த இடத்தில் காட்டில் நாங்கள் இராத்திரிக்க காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒதுங்கி விடுங்கள். அந்த மிருகங்கள் ஒதுங்கிவிட்டன, இவர்களுக்கு இடம் கொடுத்தன. ஹயாத்து சஹாபாவுடைய வரக்கூடிய சம்பவம். யா சாரியா ஜபலா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல 100 மைல்களுக்கு அப்பால் ஒரு படையை அனுப்பிவிட்டு அல்லாஹ் அவர்களுடைய கண்ணுக்கு தென்பட வைக்கிறான். முஸ்லீம் படையை எதிர்ப்பதற்கு இன்னொரு எதிரணி சக்தி வந்து கொண்டிருக்கிறது. தலைவருக்கு கட்டுப்பாடு போடுகிறார்கள். எவ்வளவோ தூரத்திலிருந்து, எவ்வளவோ மொபைல் சர்வீஸ், எவ்வளவோ நவீன கருவிகளை பயன்படுத்தி செய்திகளை அறிகிறோம். அல்லாத காலத்திலே யா சாரியா ஜபலா, மலைக்கு பின்னால் எதிரணி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபிக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட வல்லமைகளை பெற்றிருந்தார்கள். கடல் நைல் நதி வற்றிவிட்டது. நைல் நதி ஊற்றெடுத்து ஓட மறைக்கிறது. அந்த மக்கள் பழமையை ஒரு பெண்ணை அறுத்து பலி கொடுத்துத்தான் அந்த நைல் நதியை ஊற்றெடுத்து ஓடச் செய்தார்கள். கலீஃபா அவர்களே, நைல் நதி ஓடுவ மறுத்து விடுகின்றது, தண்ணீர் வற்றி விட்டது. நைல் நதிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். சையதுனா
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஐயுஹன் நீல், நைல் நதியே, இன்னக தஜ்ரி பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஓடல் கொண்டு நீ ஓடக்கூடியதாக இருந்தால் தஜ்ரி, நீ ஓடிக்கொள், இல்லையானால் நீ ஓடாது, தன்னை மறுத்து வற்ற வைத்துக்கொள். இந்த கடிதத்தை எழுதி கடலிலே நைலிலே போட சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய கடிதத்துக்கு இடம் கொடுத்து அந்த நைல் நதி ஓட ஆரம்பித்து விட்டது. இப்படியான விடயங்களை எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படி சாதித்த உம்மத்தினர்கள் தான் நாம். இந்த தோல்வியையும் கஷ்டத்தையும் பொறாமையையும் வஞ்சகத்தையும் நமக்குள்ளே நாம் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு நாம் காரணம் அல்ல, எதிரணி சக்தி எம்மை இப்படி சின்ன பின்னப்படுத்துவதிலே மும்முரமாக இருக்கிறார்கள். அதனால தான் குத்துபாக்களிலே உபதேசம் செய்கின்றோம், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், நீங்கள் சில்லறை விடயங்களுக்காக ஒன்றுபடாமல் தன்னாதிக்கம் செலுத்த வேண்டும், நப்சானியத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமையோடு இருந்தால் உங்கள் கையிலே தான் வெற்றி. பாத்தசிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா ததபர்ரகு பி, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிறது, சிறிய ஒரு பதவிக்காக, சிறிய ஒரு பொருளாதாரத்துக்காக, சிறிய ஒரு விடயம் கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா 3 விடயங்களை பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு நாம் எந்த வகையிலும் மாற்றம் செய்யக்கூடாது, ஷிர்க்கு இணை வைக்கக்கூடாது. அவனை மாத்திரம்தான் நாம் வணங்கி வழிபட வேண்டும். எதையும் நாம் அடிபணிந்து எதிரிடத்திலும் உதவி தேடிவிடக்கூடாது. அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், நல்வாழ்வை தருகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். வலா ததஃபர்ரகு ஃபீ, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வஅன் துஸாலிஹு மன் வாலாஹு அம்ரக்கும், உங்களுடைய கருமங்களை தலைமை தாங்கி யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் உங்களுடைய தலைமைத்துவம் பிழை செய்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று நீங்கள் வெறுத்தாலும் சரி, தலைமைத்துவத்தை உடைத்து மீறி செயல்படக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த தலைமைத்துவத்துக்கிட்ட போய் நாம் சொல்ல வேண்டும், நசீஹத் உபதேசம் செய்ய வேண்டும். நமக்கு முடியாதா? தைரியம் இல்லையா? சொல்லக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து புத்திமதிகள் சொல்லி பிரச்சனை இல்லாமல் தடுக்க முன்னெடுக்க வேண்டும். இல்லையானால் பிரச்சனை வளர்ந்து சின்ன பின்னமாக ஆகிவிடும். சஹாபாக்கள் ஓடி வந்து நபி அவரிடத்திலே கூறினார்கள், இன்னா நகுலுனா நஸ்பா, நபியே நாயகமே, நாங்கள் உணவு அருந்துகிறோம், ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் செமிபாடு அடைவதாக இல்லை. என்ன செய்ய என்று கேட்டார்கள். லஅல்லக்கும் தஅகுலூன முதஃபர்ரகீன், நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு ஆங்காங்கே இருந்து சாப்பிடுகின்றீர்கள் போல், அதனால்தான் உங்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. நாம் ஒன்றிணைந்து சாப்பிடுவதனால் எவ்வளவு ஒற்றுமை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார். சப்பு சுபூபக்கும் ரஹிமக்கும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். சப்புகள் நேராக நின்று கொள்ளுங்கள், சப்புகளிலே இடைவெளி வந்துவிடக் கூடாது, கோணல் நெளிவு சுழிவு வந்துவிடக் கூடாது. அப்படி கோணல் நெளிவு சுழிவு சப்பிலே நிற்கின்ற போது வந்தால் தக்தலிபு குலூபுக்கும், உங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் உருவாகும். சப்புகள் சீராக இருந்து கொள்ளுங்கள், அது சமூக ஒற்றுமைக்கு வழிகோலியாக அமையும் என்பதை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எத்தனையோ விடயங்களை சொல்லலாம் நம்முடைய ஒற்றுமைக்கு. நம்முடைய ஒற்றுமையற்ற தன்மைதான் நாம் இந்த உலகத்திலே எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் என்றால் மிகையாகாது. லவ் அம்பக்தமா பில்லர்தி ஜமியா, அல்லாஹ் தஆலா நபிக்கு இறக்கிய வசனம், நபியே நாயகமே, பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுக்கு மத்தியிலே ஒன்றுபடுத்தலை, அவருடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டது என்பதை எதிர்பார்க்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லவ பைன குலூபிஹிம், அல்லாஹ் தான் எம் மத்தியிலே உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்குரிய
காரண கர்த்தாவாக இருக்கிறான். எனவே அல்லாஹுடைய விடயத்திலே, ரசூலுடைய விடயத்திலே நாங்கள் முன்மாதிரியாக இருந்து இதய சுத்தியோடு செயல்பட்டால்தான் எமக்கு அந்த வெற்றி கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும். இன்னக்கும் லந்தஸுன்னாஸபி அம்பாலிக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், காசு பணத்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வென்றுவிட முடியாது. நல்ல ஒழுக்கத்தால், நல்ல பண்பியலால் தான் உள்ளங்களை ஒன்றுபடுத்த முடியும். எனவே தலைமைத்துவத்திலே இருக்கின்றவர்களும் உள்ளங்கள் உடைந்து விடாமல் சிதை உண்டு சிறு கிராமமாக வாழ்வார்கள். அதற்குள்ளே பல குழுக்கள். அல்லாஹு அக்பர். இது ஷைத்தானுடைய விடயம். அல்-இஅ்திஸாமு பிஹப்லில்லாஹ் ஹுவ ரஹ்மத்துன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒன்றுபட்டு நாம் ஒற்றுமையோடு வந்தால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருளிறங்கும். நாங்கள் வேறுபட்டு விட்டால் அதாபு, தண்டனை இறங்க ஆரம்பித்து விடும் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ், முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற போது மிக அமைதியானவர்களாக, நிதானமானவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு எங்கிருந்தாலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது பெரிய சிட்டியில் வாழ்ந்தாலும் சரிதான், பெரிய நகரங்களிலே வாழ்ந்தாலும் சரிதான், வெளிநாடுகளிலே வாழ்ந்தாலும் சரிதான், சாதாரணமான குக்கிராமங்களிலே வாழ்ந்தாலும் சரிதான், ஈமான், அமல், சாலிஹ் எம்மிடத்திலே குடிகொள்ளாத வரை நாம் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. அந்த வெற்றியின் பக்கம்தான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டலை நாம் நேர்த்தியாக எடுக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். நல்ல உள்ளங்களை நாம் சமைத்து கொள்ள வேண்டும், உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்த பொதுப்பா பிரசங்கங்கள் எமக்கு வாழ்வில் பயனளிக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக அது மூமின்களுக்கு பயனளிக்கும். தன்புல் முஃமினீன், மூமின்களுக்கு பயனளிக்கும். அந்த மூமின்களாகத்தான் நாம் உலகத்திலே வாழ்ந்து மூமின்களாகவே மரணித்து விட வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளை, நாம் அப்ளிகேஷன் போட்டு முஸ்லிம்களாக வரவில்லை. ஒரு தாய், முஸ்லிமுடைய தாயிலிருந்து வயிற்றிலிருந்து பிறந்து வந்தோம். சில வேளை நமக்கு வழிகாட்டலை அல்லாஹ் தந்து நாம் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், முஸ்லிமாகவே அன்று நீ மரணிக்க கூடாது, முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அந்த குர்ஆன் சொல்லுகிறது. மரணம் வரை நாம் முஸ்லிமாகவே வாழ்ந்து கொள்ள வேண்டும். 4 பகுதியினர்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். நபி அவர்கள் சொன்ன கருத்து, சிலர்கள் முஸ்லிமாகவே வாழ்ந்து, முஸ்லிமாகவே பிறந்து, முஸ்லிமாகவே வாழ்ந்து, முஸ்லிமாகவே மரணிப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. சிலர்கள் முஸ்லிம் அல்லாமல் பிறந்து, முஸ்லிம் அல்லாமலே வாழ்ந்து, முஸ்லிம் அல்லாமலே மரணிப்பார்கள். சிலர்கள் முஸ்லிமாக பிறந்து, முஸ்லிமாக வாழ்ந்து, முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடுவார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. இன்னும் சிலர்கள் முஸ்லிம் அல்லாமல் பிறந்து, முஸ்லிம் அல்லாமல் வாழ்ந்து, முஸ்லிமாக மரணிப்பார்கள். 4 பகுதியினர்களாக. எனவே அதிலே முதன்மை பகுதியினர்களாக நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அடிபணிந்து, சரணடைந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளித்து, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நாம் பயந்து, இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த, அதுதான் தக்வா என்ற லட்சணத்தை எமக்கு தரும். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதியின் முடிவு தக்வாவுக்கு தான். இன்னமா தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கள் தான், அவர்களுடைய அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்ற நாம் மற்ற சந்ததியினர்களுக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லால், செயலால், இபாதத்தால் அவர்களும் பின்பற்றி நடக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிவிட வேண்டும். இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மதுவுக்கும் மங்கைக்கும் அடிபணிந்து எமது சமுதாயம் சீர்கேட்டிலே போய்கொண்டிருக்கின்ற நிலைமைகளை அவதானிக்கின்றோம். விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் பொறுப்பிருக்கிறது. குல்லுக்கும் மசூல் குல்லுக்கும் மசூல் நன்ற ஐயத்தி, ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். தலைவர்கள் பிரஜைகளை கவனிக்க வேண்டும். ஆசிரியர் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். உலமாக்கள் பொதுமக்களை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு அவ்வப்போது தேவையான உபதேசங்களை சொல்ல வேண்டும்.
எனவே தான் அல்லாஹ் இந்த இடத்திலே வந்து 4 வார்த்தைகளை இந்த கிராமத்திலே சொல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார். விடயங்களை கிரகித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நாம் நினைக்கிறோம். வல்ல நாயன் அல்லாஹ் எமக்கு நல்லருள் பாலிப்பானாக, நல்ல பாதையை காட்டித் தருவானாக. நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை இந்த உலகத்திலே பின்பற்றி நன்னடத்தையோடு வாழ்ந்து வெற்றி பெற்ற கூட்டத்தில்